அகந்தையை அழித்து உண்மையை நிலைநாட்டி நிலை தடுமாறாத மனமும் பிரகாசமான உள்ளமும் கொடுக்கிறது தான் சிவபெருமான். அந்த சிவபெருமான் தான் நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல பெருவுடையாராக அமர்ந்திருக்கிறார். அவங்களுடைய துணைவியாக பெரிய நாயகி அம்மன். இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டிட அமைப்புக்கு பேர் போன கோயிலாக இருக்கு. எதிரிகளை தும்சமாக்கி நமக்கு வழக்கில் இருந்தும் போர்களில் இருந்தும் நமக்கு வெற்றியை தரக்கூடியது இந்த வாராகி அம்மன். அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் இந்த வாராகி அம்மனை வழிபட்டுட்டு தான் போர்க்களத்திற்கே போவாங்களாம். ஏன்னா இந்த வாராகி அம்மனை வழிபட்டாலே வெற்றி நிச்சயம். இந்த கோயிலை தாண்டி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இடமாகவும் ஆயுத கிடங்காகவும் இருக்கக்கூடியது தான் இந்த கோயில். இதில் என்ன ஒரு அதிசயம்னா, இந்த கோயிலுக்கு அஸ்திவாரமே பூமிக்கு மேலே தான். இந்த கோயிலை சுற்றி இந்த கல்லெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் கல் குவாரிகள் இந்த கோயிலை சுற்றி பல கிலோமீட்டர் தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் யாரெல்லாம் வேலை செய்தார்களோ அவர்கள் பேரெல்லாம் அங்கே பதிச்சிருக்கு. அதே மாதிரி யாரெல்லாம் நன்கொடையாக கொடுக்குறாங்களோ அரசாங்கத்துக்கும் கோயிலுக்கும் அது எல்லாமுமே அங்கே பதிச்சிருக்கு. ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிங் ரூல் பண்ணியிருக்காங்க, எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு உதாரணம். இந்த கோயிலில் இருக்கும் சிவபெருமானை வழிபடும் போது நீண்ட ஆயுள் பெற்று நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பெற்று ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். நீங்கள் சிவனோட ரெசனேட் ஆனீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சிவா அப்படின்னு டைப் பண்ணுங்க.